மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு எதிரான மான நஷ்ட ஈடு வழக்கில் சாட்சிய பதிவு நடைமுறையை வேறு தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். தேதி மாற்றம் கோரிக்கை விடுத்ததற்கான காரணம் என்ன சுரேஷ், விவரிங்க. வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியினுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய சாட்சிய பதிவு நடைமுறையை மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலனை நியமித்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போது ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஆனால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வழக்கு நேற்றைக்கு பட்டியலிடப்படாத நிலையில் இன்றைக்கு அந்த வழக்கானது பட்டியலிடப்பட்டிருந்தது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகவில்லை. அவர் தரப்பில் மான நஷ்டஈடு கோரிய பிரதான வழக்கில் மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவித்துள்ள அவதூறு கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனு நிலுவையில் உள்ளதால் சாட்சிய பதிவு நடைமுறையை வேறு தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட மாஸ்டர் நீதிமன்றம் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதிக்கு திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.